வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் தலைப்பானது தாழ்மையின் சின்னம். வேலூர் மாவட்டம் ரத்தினகிரியில் வசிக்கும் ரத்தினசாமி என்பவர் பணி ஓய்வு பெற்ற உயர்பள்ளிக்கூட ஆசிரியர் ஆவார். நல்லாசிரியர் பட்டம் பெறாவிட்டாலும் மாணாக்கர்கள் மத்தியில் திறமைமிகு நல்லாசிரியராய் இன்றும் புகழப்பட்டு வருகின்றார். தாய் தந்தையர் யாரென்று தெரியாமல் வளர்ந்தவர் இவர். ஏழை விவசாயி அருளப்பனின் பிள்ளையில்லா குறையை போக்கிட வளர்ப்பு தாய் அம்புஜத்தால் எடுத்து வயல்காட்டிலிருந்து வளர்க்கப்பட்டவர் ரத்தினசாமி. அனாதையாய் கிடந்தவர் வயலில். ஆசிரியர் பயிற்சி முடிக்க பெற்று பணியில் சேர்ந்த சில வருடங்களிலேயே வளர்த்த பெற்றோர்களாம் அருளப்பனும் அம்புஜத்தம்மாளும் இயற்கை எய்திவிட்டனர். வளர்த்த பெற்றோர்கள் நல்ல சிந்தனைகளையும் பணிவு மனப்பான்மைகளையும் ரத்தினசாமிக்கு அவ்வப்போது குழந்தை முதல் ஊட்டி அளித்து வளர்த்தனர் என்றே சொல்ல வேண்டும். அதன் விளைவு பிற்பாடு ரத்தினசாமி இருக்கும் இடமெல்லாம் அமைதியான சூழ்நிலையே அமைந்துவிட்டது. பாடங்கள் பயிற்றும் போதும் சரி, வாழ்வியல் போக்கில் பிறரிடம் உரையாடும் போதும் சரி, இனிமை கலந்தே பேசுவார். படித்தவர் என்ற கர்வம் துளியும் இல்லாதவர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் எவரிடத்தும் அன்பாக பழகுவதுடன் தலையணம் இல்லாமல் மரியாதையும் கெடாமல் பழகக்கூடியவர். நற்புத்திகளை எடுத்துரைப்பதில் இவருக்கு நிகர் இவரே. இவரது செயல் தோற்றம் கண்டிடும் புதியவர்கள் எவருக்கும் இவரை ஒரு அப்பாவி மற்றும் நோஞ்சான், பயந்த சுபாவம் உடையவரோ என்றும் கருதக்கூடும். வளைந்தும் தாழ்ந்தும் கொடுக்கும் இவரது செயல் காண்பவர் இவரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றே எளிதில் எடை போட்டும் விடுவர் சமயங்களில். காட்சிக்கு எளியர் என்றாலும் கருத்துக்கு இனியவர். வளர்ப்பு பெற்றோர்களுடன் வளர்ந்த காலத்தில் வாழ்வில் எவர்க்கும் வழி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் வருகின்ற வழிகளில் ஒன்று நம்மை வாட்டும் என்றும் மற்றொன்று நம்மை மாற்றும் என்றும் தம் பெற்றோர்கள் வழியே அறிந்தும் வைத்திருந்தார் ரத்தினசாமி. ஆம், இயலாமையால் செய்வது அறியாது வலி என்பது மனதுள் ஏற்படலாம் எவர்க்கும். அந்த மனவலிக்கு நாம் பணிந்து தாழ்ந்து போய்விடாது முயற்சித்தால் வலி தாங்குவதே வழிமுறையாகும் என்றும், வழி தேடினால் எவர்க்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர் ரத்தினசாமி. எவர்க்கும் அதை உணர்த்தியும் தம் வாழ்வில் முன்னேறும்படியும் அறிவுறுத்தினார் ரத்தினசாமி. முன்பு பணியின் போது பாடங்கள் நடத்திய போது மாணாக்கர்களுக்கு தன்னம்பிக்கையை எடுத்துரைத்து ஊக்கம் செய்திருந்தார். அப்போது அதை ஒரு பொருட்படுத்தாத சில அடங்காத மாணவர்களிடத்தும் கோபப்படாமல் பெற்ற தாயினைப் போல பணிவுடன் அவர்களிடத்தில் இனிமையாகவும் எடுத்துரைத்து அவர்களை திருத்துவார். மாணாக்கச் செல்வங்களே, உனக்கானது எங்கே இருந்தாலும் அது உன்னை வந்தடையும் என்று நம்பு. நம்பிக்கையை இழந்து விடாதே. அதுவரையில் அடக்கமுடன் உன் கடமையை ஆற்றிடு. ஆனாலும் உனக்கானது தானாக வரும் என்று மனக்கணக்கு போட்டுவிடாதே. உனக்கு அது வேண்டும் என்றால், பொசுப்பு இருந்தால் அதை அடைய பணிவோடு முழு முயற்சியில் நீ ஈடுபட்டால் உனக்கு வெற்றி நிச்சயமே என்றும் புரிதல் செய்வார். அப்போது பணிவு இல்லாமல்
கோபப்பட்ட ஒரு மாணவன் கூறினான், என் அண்ணன் தன் வேலை வாய்ப்பிற்காக ஏறி இறங்காத படிகளே இல்லை. வேலைவாய்ப்பு தேடி அவர் ஏறிய படிக்கட்டுகள் ஏராளம். அலைந்து சோர்ந்ததுதான் மிச்சமையா. படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக உள்ளதே. வேலை தருகிறேன் என்று உறுதி சொன்னவர்களும் சொன்ன சொல்லை தங்கள் சுயநலத்தால் காப்பாற்றிட தவறிவிட்டார்களே ஐயா என்று பதறியவனுக்கு ரத்தினசாமி ஆசிரியர் உடனே அப்போது கூறினார், மகனே, கவலைப்படாதே. தக்க நேரம் வந்தால் யாவும் சரியாகிவிடும். உலகில் நீ சொல்வது போல தொலைந்து போனது நாம் பயன்படுத்திய பழைய நாணயங்கள் மட்டுமல்லப்பா, வாக்கு தவறிடும் மனிதர்களின் நயங்களும் கூடவே என்பதையும் நாம் உணர வேண்டும். மேலும் சொல்கின்றேன், தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் நமது வாய்ப்புகள் மட்டுமல்ல தம்பி, எளியோரின் வாழ்க்கையும் தான் என்பதை புரிந்துகொள். ஒரு மாணவன், ஐயா, இந்த காலத்தில் பணிவு அடக்கம் இதுவெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க ஐயா. எங்கள் அப்பாவைப் போல முரட்டுத்தனமாக குரலை உயர்த்தி கையை உயர்த்தி நியாயம் கேட்டால்தான் எல்லாம் நடக்குமுங்க ஐயா. முல்லை முள்ளால்தானே எடுக்க வேண்டும் ஐயா. சொற்களை பயப்படாமல் வலிமை கூட்டினால்தான் ரேஷன் கடை பொருள்கள் கூட இன்று சுலபமாக கிடைக்குதுங்க ஐயா. இது எங்கள் குடும்பத்தில் நான் கண்ட உண்மை. பயந்தவன் வாழ்வில் பயந்தேதான் வாழ வேண்டும் என்று எங்கள் அப்பாவும் கூறுவார். எங்கள் அப்பாவைப் போல முரட்டுக்காளையா நடந்தா எல்லாம் சரியாயிடுங்க ஐயா என்றான், கொஞ்சமும் கூச்சப்படாமல் பயப்படாமல் சிரித்து கொண்டபடியே. ரத்தினசாமி யோசித்தவர் சிறிது புன்னகைத்தபடி கூறினார், ஆணவம் கொண்டால் நிலைத்து வாழ முடியாது தம்பி. தகாத சொற்கள் என்றும் கை கொடுக்காது. உடலில் தெம்பு உள்ள வரையில் பிறரை அடக்கி ஆளலாம். அதிகாரம் உள்ள வரையிலும் அடக்கி ஆளலாம். அதிகாரம் பறிபோய்விட்டால் வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைத்தாலும் எவரும் உதவிக்கு வரமாட்டார்கள். பணியுமாம் என்றும் பெருமை என்பதே உண்மை. மனிதரில் நம்முடன் யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் மட்டும் முடிவு செய்வதில்லையப்பா. அவரவர்களின் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள்தான் முடிவு செய்கின்றன. அதை நீ உணர வேண்டும். அதிலும் பிரிவையும் தொடர்பையும் அவரவர்களின் சொற்களே முடிவு செய்கின்றன. சொற்களில் நயம் வேண்டும், நயம் வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதை மறத்தல் கூடாது என்றிட மேலும் ஒரு மாணவன் தயங்காமல் கேட்டான், அதற்காக தாழ்ந்தும் பணிந்தும் தான் வாழ வேண்டுமா என்ன ஏனையா என்று கேட்டிட உடனே ரத்தினசாமி அவனையும் அன்புடன் நோக்கி அருள்கூர்ந்த பார்வையில், மகனே, நாம் தலைகுனிந்து படிப்பது கூட தலை நிமிர்ந்து பிற்பாடு வாழ்ந்திடுவதற்குத்தான் என்பதையும் மறவாதீர்கள். எதற்கெடுத்தாலும் வளைந்திடாத மூங்கில் போல் நிமிர்ந்தே நின்றால் நெடுமூங்கில் நல்லதற்கு பயன்படுமா என்ன? உதவாது அல்லவா? அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் காரியம் சாதிக்க வேண்டுமென்றால், எவர் மனதிலும் என்றும் நிலைத்து வாழ வேண்டுமென்றால், இறுதியாக நான் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நான் என்ன சொல்கின்றேன் தெரியுமா? நன்றாக கேளுங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல. என்னது? பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி என்கின்ற ரத்தினசாமி ஐயாவின் இரத்தினமான சொற்கலாம் அறிவுரைகள் எவர்க்கும் வேண்டுமென்பது தாழ்மையின் சின்னம் என்னும் இத்தலைப்பாகும். நன்றி.